வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரூ எஜுகேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எப்படி ஆகுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 10த் முடிச்சதுக்கப்புறம் 11த்ல பியூர் பயாலஜி அல்லது பயாலஜி வித் மேத்ஸ் இந்த குரூப் எடுத்து படிக்கணும். இப்போ 12த் முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஏஆர் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணுறதுக்கான யுஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நடத்துகிற சியுஇடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அது எந்த ஸ்டேட்ல நம்ம படிக்கிறோமோ அந்த ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஜேஇஇ வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். இதில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூஜியில் என்ன டிகிரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஎஸ்சி கெரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி பிளான்ட் சயின்ஸ், பிஎஸ்சி சாயில் சயின்ஸ், பிஎஸ்சி அக்ரோனமி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து யூஜி டிகிரி பண்ணணும். அதே மாதிரி நம்ம யூஜி முடிச்சதுக்கப்புறம் பிஜி வந்து பிஜி, பிஹெச்டி பண்ணணும். இதில் வந்து பிஜி வந்து என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி அக்ரோனாமி, எம்எஸ்சி பிளான்ட் ப்ரீடிங் ஜெனடிக்ஸ், எம்எஸ்சி சாயில் சயின்ஸ், எம்எஸ்சி கரிகல்ச்சர், எம்டெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சுன்னா பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பிளான்ட் பாத்தாலஜி, ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங், கிராப் சயின்ஸ், சாயில் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நம்ம பிஹெச்டி பண்ணணுங்க. இப்போ வந்து இதெல்லாம் முடிக்கும் போதே, இது படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அது எந்த எந்த ஃபீல்டில் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப் மேனேஜ்மெண்ட், சாயில் அனாலிட்டிக்ஸ், அதே மாதிரி பயோடெக்னாலஜி, டேட்டா அனாலிசிஸ், ஜிஐஎஸ், ரிமோட் சென்சிங், பைத்தான், ரிசர்ச் மெத்தட்ஸு, சயின்டிஃபிக் ரைட்டிங், ப்ராப்ளம் சால்விங். இந்த ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே சில சர்டிஃபிகேட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அது என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீசிஷன் அக்ரிகல்ச்சர், ஜிஐஎஸ், ரிமோட் சென்சிங், டேட்டா சயின்ஸ், பைத்தன் ப்ரோக்ராமிங், அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, ஆர்கானிக் ஃபார்மிங், ஃபுட் சேஃப்டி, சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி நம்ம டிகிரி பண்ணும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது எதுல பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஏஆர், ஐஏஆர்ஐ, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கிரீஸ் விகான் கேந்திரா, நபார்டு, சீடு கம்பெனிஸ், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அக்ரி முடிச்சோம்னா, நம்மளுடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டு, ஐசிஏஆர் சயின்டிஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், பிளான்ட் ப்ரீடர், சாயில் சயின்டிஸ்ட்டு, ஹரிகல்ச்சர் ஆஃபீசர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, ப்ரொஃபஸர். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜாப்ல போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இது எந்த மாதிரி யூனிவர்சிட்டி ப்ளஸ் கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஏஆர், ஐஏஆர்ஐ, டிஎன்ஏயு, பிஏயு, ஐஐஎஸ்சி, மாநில வேளாண்மை யூனிவர்சிட்டிஸ். இதில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஜென்ரலாக வந்து நம்ம 10த் முடிச்சதுக்கு அப்புறமே நம்மளுடைய பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து நாலேஜை கெய்தர் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசர்ச் சென்டென்ஸை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஃபீல்டு ட்ரெய்னிங் வந்து கட்டாயமாக போய் பங்கேறுங்க. நல்ல சிஜிபிஏ மற்றும் ரிசர்ச் ப்ராஜெக்டை உருவாக்குங்க. ஐசிஏஆர், ஐஏஆர்ஐ போன்ற நிறுவனங்களை வந்து அனுபவம் பெற்றிருக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரூ எஜுகேஷன் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரூ எஜுகேஷன்